Hello students, 3-dimensional analytical geometry லந்து coplanar base பண்ணி ரெண்டு problem இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். First question வந்து show that the 4 points 0, -1, -1, 4, 5, 1, 3, 9, 4 and -4, 4, 4 lie on a plane. Lie on a plane இல்லைன்னா coplanar. Coplanarனா மீனிங் என்னன்னா ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேனில் வந்து இந்த 4 பாயிண்ட்டும் ஒரே சேம் பிளேனில் லை ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்போ சேம் பிளேனில் லை ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு லை ஆச்சுன்னா தட் இஸ் அ மீனிங் ஆஃப் கோப்ளேனர். அப்போது ஒரே பிளேனில் லை ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு 3 பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு பிளேன் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிளேன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் 4th பாயிண்ட்டை அந்த பிளேனில் லை ஆகுதான்னு செக் பண்ணிட்டோன்னா we can say that all the 4 points are lie on a plane. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 பாயிண்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா x1 y1 z1 x2 y2 z2 நெக்ஸ்ட்டு x3 y3 z3 நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து x4 y4 z4. ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்க போகிறேன். 4th பாயிண்ட் அந்த பிளேனுக்குள்ளே லை ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இதான் பண்ண போகிறோம். அப்போ 3 பாயிண்ட் கொடுத்துருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா x minus x1 x2 minus x1 x3 minus x1 y minus y1 y2 minus y1 y3 minus y1 z minus z1 z2 minus z1 z3 minus z1 equal to 0. இது வந்து டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கிடச்சிடும். ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் இதை ஒய் இசட் போட்டுக்கோங்க. மைனஸ் x1 மைனஸ் y1 மைனஸ் z1. நெக்ஸ்ட்டு இங்கேயும் மைனஸ் x1 மைனஸ் x1 இதுவும் மைனஸ் y1 இது z1. இந்த இடத்துல x2 y2 z2 போடணும், x3 y3 z3 போடணும். இதுதான் 3 பாயிண்ட் கொடுத்துருந்தா எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஸோ டிட்டர்மினன்ட் x minus x1 x1 என்னது 0. அப்போ x minus 0. நெக்ஸ்ட்டு y minus y1 y minus y1னா மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் y plus 1. நெக்ஸ்ட்டு z minus z1. ஸோ z minus z1 z1 வந்து மைனஸ் 1. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் z plus 1. நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த 0 மைனஸ் 0 மைனஸ் 0 மைனஸ் 0 அப்படியே எழுதிடுங்க, ஏன்னா x1 தானே வரப்போகுது. நெக்ஸ்ட்டு சேம் திங் இந்த ப்ளஸ் 1னா அப்படியே +1 +1. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா +1 +1 சேம் திங் அப்படியே எழுதிடுங்க. இங்கே ஜஸ்ட்டு x2 y2 z2 எழுதினா போதும். x2 y2 4 5 1. ஸோ இது 4 இது 5 1. நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 3 9 4. நெக்ஸ்ட்டு 3 9 4. ஸோ மேலே x minus 0 x y plus 1 z plus 1 4 minus 0 4 5 plus 1 6 1 plus 1 2. நெக்ஸ்ட்டு 3 minus 0 3 9 plus 1 10 4 plus 1 வந்து 5. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 ஜஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள் தான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரோ இந்த காலமையும் இந்த ரோவும் விட்டுறணும். 6 5s are 30 minus 2 10s are 20. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் மைனஸ் y plus 1 எழுதிக்கோங்க இன்ட்டு அப்போ இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறணும். அப்போ 4 into 5 20 minus 2 into 3 6. ஸோ 20 minus 6. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் z plus 1 z plus 1 இந்த காலமையும் இந்த ரோவும் விட்டுறணும். 4 into 10 40 minus 6 into 3 வந்து 18. ஸோ 40 minus 18 equal to 0. ஸோ 30 minus 20 என்னென்னா 10 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க 10x. நெக்ஸ்ட்டு 20 minus 6 வந்து 14. ஸோ 14 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க 14 into y plus 1. சேம் திங் 40 minus 18 வந்து 22. ஸோ 22 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க 22 into z plus 1 equal to 0. ஸோ எல்லாத்துலேயும் காமன் இங்கே 10 இருக்குது, இங்கே 14 இருக்குது, 22 இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 காமனாக இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ 5x வரும். இங்கே வந்து 7ல் 14 வந்து 2ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 வரும். 7 into y plus 1. நெக்ஸ்ட்டு 22 2ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 into z plus 1 equal to 0. ஸோ 5x அப்படியே எழுதுங்க. மைனஸ் 7 into y மைனஸ் 7y மைனஸ் 7 into 1 மைனஸ் 7 11 into z 11z 11 into 1 11 equal to 0. ஸோ 5x minus 7y plus 11z minus 7 plus 11 என்னன்னா plus 4 equal to 0 which is the required equation of the plane. ஸோ equation of the plane கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 பாயிண்ட்டை வச்சு equation of the plane கண்டுபிடிச்சோம்.
எந்த பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனை கண்டுபிடிச்சிருக்கோமோ அது இல்லாத ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போ நான் இந்த 3 பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிச்சேன். சப்போஸ் நீங்கள் இந்த 3 பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிச்சாலும் தப்பு இல்லை, அதுவும் கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் நீங்கள் செக் பண்ணணும், அவ்வளோதான். எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ 4th பாயிண்ட் என்னென்னா -4 4 4 இது வந்து அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அந்த பிளேனில் இருக்குதா அப்படின்றது தான் இப்போ இனிமேல் நம்ம செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா the 4 points will be coplanar if the 4th point -4 4 4 lie on a plane. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க பிளேனை ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 × xக்கு பதிலாக -4. ஸோ 5 × -4 -7 × y வந்து 4 -7 × 4 + 11 × z வந்து 4 + 4 = 0. ஸோ 5 × -4 -20 7 × 4 -28 11 × 4 44 + 4. So -20 -28 -48 44 + 4 48. So -48 + 48 என்ன ஆயிடுது 0 0 is equal to 0. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஹென்ஸ் the 4 points are coplanar. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 3 பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு செக் பண்ணுங்கள். அப்போது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த பாயிண்ட்டும் அதே பிளேனில் தான் இருக்குதுன்றது மீனிங். ஸோ ஹென்ஸ் the 4 points are coplanar. Next question, show that the lines x - 5/4, y - 7/4, z + 3/-5 and x - 8/7, y - 4/1, z - 5/3 are coplanar and find the equation of the plane in which they lie. ஸோ இந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது 3 dimensional லைன், ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ இந்த 2 லைன் வந்து கோப்ளேனார்னு செக் பண்ணணும். அப்புறம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் விச் தே லை. அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன் 3 dimension. ஸோ 3 dimensional ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, x - x1/L1, y - y1/M1, z - z1/N1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இன் 3 dimension. ஸோ 3 dimensionல் இதான் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் இந்த டேர்ம்ஸு. அப்போ 2 லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 லைனும் வந்து கோப்ளேனா. அப்போ கோப்ளேனானா இந்த 2 லைனும் ஒரே பிளேனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டு ப்ராப்ளமில் 4 பாயிண்ட்டு ஒரே பிளேனில் இருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 லைனும் ஒரே பிளேனில் இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சேம் திங் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அந்த பிளேனுக்குள்ளே அந்த லைன் இருக்கான்றதை செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், x1/1 z1 ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் மேலே -5 இருக்குது. 5ன்றது x1, ஏன்னா x - x1. நெக்ஸ்ட்டு y - y1, ஸோ y - 7, y1 வந்து 7. நெக்ஸ்ட்டு z1 இங்கே +3 இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் மாற்றிட்டு -3 எடுத்துக்கோங்க. ஸோ x1 y1 z1, x1ன்றது 5, y1ன்றது 7, z1ன்றது -3. அப்புறம் கீழே இருக்க டேர்ம் LMN, L1 வந்து 4, M1 வந்து 4, N1 வந்து -5. ஸோ இது ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற கண்டென்ட். இப்போ செகண்ட் லைனில் வந்து என்னென்னா x2 y2 z2. x2 என்னென்னா 8 4 5. ஸோ 8 4 5 x2 y2 z2. நெக்ஸ்ட்டு L2 M2 N2னா அது கீழே இருக்கிற டேர்ம் 7 1 3. ஸோ L2 M2 N2 7 1 3. ஸோ இதெல்லாம் கிவன். இந்த கிவன் வச்சு நான் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஃபார்மில் என்ன, if 2 lines are given, determinate x - x1, y - y1, z - z1, L1 M1 N1, L2 M2 N2. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இங்கே நான் x - x1 போட்டிருக்கேன். நீங்கள் x - x2ன்னு போட்டிங்கனாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ x - x2, y - y2, z - z2, L1 M1 N1, L2 M2 N2 = 0 போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்கலாம். இப்போ x - x1 அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் இங்கே இருக்குல்ல x - 5 அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே y - 7 அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு z + 3 அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 4 4 - 5. ஸோ 4 4 - 5. நெக்ஸ்ட்டு 7 1 3. ஸோ 7 1 3 = 0. இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணாத பாயிண்ட் என்னென்னா இந்த x2 y2 z2 தான் நம்ம யூஸ் பண்ணல 8 4 5. அப்போ இந்த 8 4 5 இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. பிளேனை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இதை கோப்ளேனார்னு சொல்லிடலாம். இப்போ எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க,
டிட்டர்மினன்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு x minus 5 எழுதிக்கோங்க. x minus 5. ஸோ இந்த காலமே இந்த ரோவையும் விட்டுறணும். 4 3s are 12 minus 5 into 1 minus 5 வரும். ஸோ minus plus ஆகிடும். 12 plus 5 minus y minus 7. ஸோ இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுருங்க. 4 into 3 4 3 வந்து 12 minus 5 into 7 minus 35. ஸோ minus plus ஆகிடும். plus 35. Next z plus 3 இந்த காலமே இந்த ரோவையும் விட்டுருங்க. 4 1s are 4 minus 7 4s are 20. so minus 20 equal to 0. so 12 plus 5 வந்து 17 ஃப்ரண்ட்ல எழுதிக்கோங்க. 17 into x minus 5. next 12 plus 35 வந்து 47 minus 47 into y minus 7. next 4 minus 28 வந்து minus 24. so minus 24 into z plus 3 equal to 0. இப்போ 17 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 17 into x வந்து 17x. 17 into 5 வந்து minus 85. minus 47 into y வந்து minus 47y. minus 47 into minus 7 வந்து 329. minus 24 is z. next plus so minus 72 equal to 0. so x term எழுதிடுங்க. next y term, next z term, next minus 85 plus 329 minus 72 becomes 172 equal to 0. so இதுதான் required equation of the plane. இப்போ பிளேனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ கோப்ளானாரிட்டி செக் பண்ணணும். பிளேனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த x1 y1 z1 இந்த LMN L2 M2 N2 இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இது கோப்ளானாரான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் இருக்குல்ல 845 அது இந்த பிளேனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ டு செக் த கோப்ளானாரிட்டி த பாயிண்ட் x2 y2 z2 845 must satisfy the equation of the plane. so equation 1 எடுத்துக்கோங்க. 17 into x க்கு பதிலா 8 போடுங்க. so 17 into 8. next minus 47 into y க்கு பதிலா 4 கொடுங்க. 47 minus 47 into 4. next minus 24 into z. so minus 24 into z வந்து 5. so 5 பண்ணுங்க plus 172 equal to 0. 17 into 8 136. 47 into 4 188. 24 into 5 120. அப்புறம் 172. so 136 172 ஆட் பண்ணுங்க 308. minus 188 minus 120 ஆட் பண்ணா minus 308. so 308 minus 308 0. so both are equal. 0 implies 0. so இது என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த second point x2 y2 z2 வந்து satisfy பண்ணிடுச்சு. therefore it is satisfied. அப்போ satisfy ஆயிடுச்சுன்னா மீனிங் என்னது? the two lines are coplanar. மீனிங் என்னன்னா இந்த plane equation of the plane இருக்குல்ல இந்த planeல இந்த ரெண்டு லைனும் என்ன ஆகுது? லை ஆகுது. அதான் மீனிங். Thank you students. Have a great day.